இரண்டாவது, இந்த பிரகிருதி என்பது மாயை என்பது முக்குணங்களால் ஆனது. இந்த மாயை என்பது இந்த முக்குணங்களால் ஆனது. சத்துவம், ரஜஸ், தமஸ் முதலிய முக்குணங்களால் ஆனது. அந்த குணங்களினுடைய விகாரம், வேறுபாடே இந்த உலகம். ஆக பிரகிருத்தினா என்னது? இந்த உலகம் அல்லது நமக்கு எது காரணமோ அது பிரகிருதி என்று நாம் உணர வேண்டும். அந்த பிரகிருதி அனாதி. இந்த பிரகிருதியிலிருந்து தான் இந்த உலகமானது தோன்றியது என்று பகவான் கூறி, அந்த பிரகிருதி வெறும் ஜடமானது. அதே முக்கியம். இந்த மாயை என்பது வெறும் ஜடம். அப்ப இந்த உடல் என்பது வெறும் ஜடம். அனைத்துமே வெறும் ஜடம்தான். அனைத்து உலகமும் வெறும் ஜடம்தான். அனைத்து உலகம்னா இந்த உடல், மனம் அனைத்தும் அச்சேத்தனம், சேத்தனம், அச்சேத்தனம் என்பார்கள். ஜடமானது இந்த உலகம் அனைத்தும். நம்ம படுத்து கிடக்கும் போது ஜடமாக படுத்து கிடப்போம்ல, அது மாதிரி இந்த மாயை என்பது இயற்கையிலேயே வெறும் ஜடம். மீன்ஸ் அறிவு என்பது இல்லை, சிந்தித்தல் என்பது இல்லை. அப்படி இருக்கும் பொழுது இது புருஷன் என்பவனிடமிருந்து சொல்றார். அப்போ புருஷன்னா அந்த இடத்துல எதை குறிக்குதுன்னு சொன்னால், சச்சித் ஆனந்த ஸ்வரூபக புருஷகன்னு சொல்றது. அப்போ அந்த இடத்துல புருஷகன்னா யாரு? பிரம்ம, ஆத்மா, சேத்ரஜன்னு பேர். அப்போ அந்த பிரகிருத்தினாலும், சேத்திரம் என்றாலும் பிரகிருத்தினால் ஒன்றுமே, சேத்ரஜன் என்றாலும் புருஷன் என்றாலும் ஒன்றுதான். இந்த இரண்டு தத்துவங்கள் சேர்ந்த ஒரு தத்துவத்துக்கு ஈஸ்வரன் என்று பெயர், பரமேஸ்வரன் என்று பெயர். ஆக பரமேஸ்வரனிடம் அந்த அறிவு சொரூபமும் சத்திய சைதன்ய சொரூபமும் சேர்ந்து அது இருக்கின்றது. ஆக பரமேஸ்வரனிடம் இரண்டு சக்திகள் இருக்கின்றன. இறைவனின் சக்தி அப்படின்னா அது என்னது? பிரகிருதி, புருஷன்னு பேரு. இந்த இரண்டு சக்திகள் எப்பொழுதுமே அது புருஷன் நித்தியமானது. அதனாலவே இன்னைக்கு இறைவன் நித்தியமாகவே இருக்கின்றான். அவன் சாவதில்லை. இப்போ எத்தனையோ பேர் இறந்து விடுகிறோம். ஆனால் ஈஸ்வரன் இறந்துட்டான்னு ஏதாவது சொல்கிறோமா? இல்லை. அந்த பரமேஸ்வரன் இறந்துட்டான் ஏதாவது சொல்கிறோமா? ஆதிசக்தி இறந்துட்டான்னு சொல்கிறோமா? இல்லை. அவர்களுக்கு நித்தியமாகவே அவர்கள் இருக்கிறதுனால, இந்த இரண்டு சக்திகளும் நித்தியமாக இருக்கிறதுனால இறைவன் இறைவனாகவே இருக்கின்றான். அந்த இரண்டு சக்திகள்னே இந்த உலகத்தினுடைய இரண்டு சக்திகள்னா என்ன? பிரகிருதி, புருஷன் அல்லது சேத்திரம், சேத்திரஜன் தான் இந்த உலகத்திற்கு சிருஷ்டி ஸ்திதி லய காரணம். பிறப்பு, படைத்தல், காத்தல், அழித்தல் முதலிய இரு சக்திகள். அது மட்டுமல்ல, அந்த இரு சக்திகளும் தான் இதுவே மனிதனுடைய சம்சாரத்திற்கு காரணம். இந்த பிரகிருதி மாயை அந்த சைதன்யத்தினுடைய இருத்தலை வாங்கி கொண்டு அது இந்த மாயை இயங்குகின்றன. எப்படி நம்ம சூரியனுடைய கதிர்களிலிருந்து அதை வாங்கி கொண்டு இரவு லைட் எரியும். அது மாதிரி இந்த
சக்தியை வாங்கி கொண்டு இந்த மாயை அது இயங்குகின்றன. அதனால் இதை சொல்கிறார். ஏன் இதில் 2 சக்திகளுமே இந்த உலகமாக தோன்றியதுன்னு ஏன் சொல்கிறாரு அப்படி சொன்னால், சாங்கிய மதத்தில் ஈஸ்வரனும் ஒருத்தர் இருக்கிறாரு. இந்த மாயை என்பது தனி சக்தி. இந்த மாயை தனியாகவே இந்த உலகத்தை உற்பத்தி செய்கின்றன. ஈஸ்வரனுக்கும் இந்த மாயைக்கும் சம்பந்தம் இல்லை. இந்த மாயை ஈஸ்வரனுக்கு ஈக்குவலாக சக்தியை உடையது, அதுவாகவே தானாகவே இயங்குகின்றது என்று சாங்கிய மதத்தினர் கூறுகிறார்கள். அதனால் இந்த பிரகிருதி புருஷனுங்கிறது இந்த சாங்கிய மதத்திலிருந்து எடுக்கப்பட்டது. அதனால் இந்த உலகத்துக்கு காரணம் இறைவன் கர்த்தா அல்ல, ஈஸ்வரன் கர்த்தாலாம் கிடையாது. அதனால் இந்த இடத்துல மாயினை எப்பொழுதுமே தானாக இயங்கக்கூடியது என்று சாங்கிய மதத்தில் கூறுகிறார்கள். அதை நாம் ஏற்றுக்கொள்வது இல்லை. மாயை அனாதி, மாயைக்கு நாசமில்லை என்றால் அப்போ மாயையிலிருந்து தோன்றிய உடல் மனமாகிய இன்ப துன்பங்களுக்கு சம்சாரத்திற்கு நாசமில்லை என்றாகிவிடும். அப்போ எப்பொழுதுமே நம்ம சம்சாரியாகி விடுவோம், எப்பொழுதுமே ஈஸ்வரன் முக்தி ஆகி விடுவார். அப்போ நமக்கும் முக்திக்கும் எந்த சம்பந்தமும் இல்லாமலாகிவிடும். இதை போதிக்கின்ற சாஸ்திரமும் வீணாகிவிடும், பந்தமும் விடுதலையும் இல்லை என்றாகிவிடும். ஏன்? மாயையே அளப்பெரியதாச்சே. மாயையை எல்லாம் செய்யும் என்றால், மாறாதது தானாக இயங்கக்கூடியது என்றால், அது அழியாதது என்றால், அப்போ இதுக்கு நமக்கு சம்சாரங்கிறது எப்படி வரும்? ஆனால் வேதாந்திங்கிறது இல்லை, நம்ம அனுபவத்தில் அப்படி இல்லை. ஈஸ்வரன் ஈஸ்வரனாகவே இருக்கின்றான். காரணம், அவன் முக்கியமானவன். ஆனால் உலகம் உலகமாகவே இல்லை. ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு வினாடியும் இந்த பிரபஞ்சம் தன்னை மாற்றிக்கொண்டே இருக்கின்றன. முடிவுகளும் அறிவியல் ஆராய்ச்சியினுடைய முடிவு இதுதான் இறுதியான முடிவு என்று நாம் கூற முடியாது. சந்திர மண்டலத்தில் நீல் ஆம்ஸ்ட்ராங் ஒரு பகுதிக்கு போயிட்டு வந்தார். அதுதான் சந்திர மண்டலத்துக்கு போயிட்டாருன்னு சொல்ல முடியுமே ஒழிய, சந்திர மண்டலத்தில் இதுதான் போய் பார்த்துட்டாருன்னு சொல்ல முடியாது. ஒரு 2-3 நாளைக்கு முதல்ல நம்ம இந்தியாவில் இருந்து சந்திர மண்டலத்தினுடைய இனி ஒரு பகுதியில், பேக் சைடு இனி ஒரு பகுதியில் போயிட்டு வந்துட்டாங்க அப்படின்னு பார்க்குறோம். எந்த ஒரு முடிவும் முடிவானது அல்ல. உலகம் தட்டை என்று நினைத்து கொண்டிருந்தார்கள். ஆனால் உலகம் உருண்டை என்றார். இருப்பதிலேயே நியூட்ரான் தான் இறுதி என்றார்கள். அந்த நியூட்ரானுக்கும் அணு என்று வந்தது. அந்த அணுதே இயற்கையிலே அந்த அணுவை விட குறைவானது ஒன்று இருக்கு என்று கூறிவிட்டோம். ஆகையினால் எந்த ஒரு ஆராய்ச்சிகளுக்குமே இதுதான் முடிவு என்பது இல்லை. ஆனால் ஈஸ்வரன் இந்த உலகத்தை படைத்ததிலிருந்து அவன் நித்தியமாகவே இருக்கின்றான். இந்த உலகத்தில் படைக்கப்பட்டவை அனைத்து உயிர்களும் அழியக்கூடியதாக இருக்கின்ற பொழுது எப்படி மாயை நித்தியன் என்று கூற முடியும் என்பது அறிவுபூர்வமான கருத்து. மாயையிலிருந்து தோன்றியது அனைத்தும் அழிந்து விடுகின்றன. எவ்வளவோ உயிர்கள் வருது, எவ்வளவோ உயிர்கள் போகின்றன. மாயை நித்தியமானது என்றால் அப்போ பிறக்கின்ற உயிர் எப்பொழுதுமே இருக்க வேண்டும் அல்லவா ஈஸ்வரன் போல என்பது நம்முடைய கருத்து. நாம் என்ன கூறுகின்றோம்? மாயை இருக்கு, மாயை உயிர் உள்ளதுதான். ஆனால் இந்த மாயை
பிரம்மனிடமிருந்து வந்தது. இந்த உலகத்துக்கு காரணமாக மட்டும் இருக்கின்றன. இந்த உலகம் படைப்பதற்கு மாயை காரணம். மாயையும் புருஷனும் இந்த உலகத்திற்கு காரணங்களாக இருக்கின்றான் என்று கூறிய பகவான், இந்த புருஷன் சுகதுக்கானா போக்திருத்வ ஏது உச்சியதே, இன்பத் துன்பங்களை அனுபவிப்பதற்கு காரணமாகவும் இருக்கின்றான். இன்பத் துன்பங்களை அனுபவிக்க இந்த புருஷனே காரணமாகவும் இருக்கின்றான். இந்த இன்ப துன்பங்களை அனுபவிக்கின்ற கருவியாகிய இந்த ஸ்தூல சரீரம், சூட்சும சரீரம், காரண சரீரம், இந்த உலகம் ஒரு கருவியாம். அந்த கருவிகள் இந்த பிரகிருதியில் ஆகிய மாயையிலிருந்து உண்டானது என்று பகவான் 20வது ஸ்லோகத்தில் கூறினார். அப்போ எல்லாத்துக்கும் ஒரு சந்தேகம் வரும். இன்ப துன்பங்களை அனுபவிக்கிறான் என்றால் அவங்க பிரகிருத்தினா என்ன? விகாரங்கள், ஞானேந்திரியங்கள், கர்மேந்திரியங்கள், மனம், புத்தி, அகங்காரம், இவை அனைத்தும். ஆனால் இந்த இன்ப துன்பங்களை அனுபவிப்பதற்கு காரணமாக இருக்கின்றன. யாரு? புருஷன், ஜீவன், சேத்ரஜன், அனுபவிப்பவன் என்று எல்லாம் ஒரே பொருள்களாக இவை ஆகும். அது என்னோட கூறார். பிரகிருதி தன்னை காரிய காரணங்களாக உடல் மற்றும் புலன்களாக அது மாற்றிக்கொள்ளவில்லை. உடல், மனம், இன்பம், துன்பம் அனைத்தையும் இந்த புருஷனே அனுபவிக்கின்றான் என்று இதில் கூறப்படுகின்றன. அடுத்த ஒரு சந்தேகம் வரும். அது அடுத்த ஸ்லோகத்தில் அதற்கு விளக்கம் கூறுகின்றான். புருஷன் அனுபவிக்கின்றான் என்றால் நாமும் இந்த உலகத்தில் இன்ப துன்பங்களை அனுபவிக்கின்றோம். அப்போ நாமும் புருஷனும் சம்சாரியா? அப்போ ஈஸ்வரனும் சம்சாரியாகி விடுவானே என்ற ஒரு கேள்வி வரும். அந்த கேள்விக்கு அடுத்த 21வது ஸ்லோகத்தில் அதற்கு பதில் கூறுகின்றார். எப்படி அனுபவிக்கிறான், ஆனால் அனுபவிக்கவில்லை. எப்படி தெரியும் ஆனால் தெரியாது, பார்த்தேன் ஆனால் பார்க்கவில்லை என்பார்கள். அதுபோல புருஷன் அனுபவிக்கின்றான், ஆனால் அவன் அனுபவிப்பதல்ல. எப்படி 21வது ஸ்லோகத்தில் வருது. புருஷ பிரகிருதிஸ்தோஹி புங்க்தே பிரகிருதி ஜான்குணான் புங்க்தே பிரகிருதி ஜான்குணான் காரணம் குணசங்கோஸ்ய சதசத்யோ நிஜன்மசு. புருஷன்னா நம்ம தமிழ் புருஷன் இல்லை. அந்த இடத்துல புருஷன்னா நம்ம மனசில் என்ன வரணும் சொல்லக்கூட. கடைசியில் நீங்கள் சொல்கிறது எல்லாம் புரியுது சாமி, இந்த புருஷன் பிரகிருத்தினா என்னான்னு தெரியல கேட்டக்கூடாது. இந்த புருஷன்னா ஆத்மா, சேத்ரஜன், அனுபவிப்பவன், சச்சிதானந்த ஸ்வரூபன், ஈஸ்வரன். அதை பிரகிருத்தினா இந்த உலகம் சொல்லிடக்கூடாது. இந்த இடத்துல இந்த பிரகிருதி என்றால் மாயை. இந்த பஞ்சபூதங்கள், இந்த நாம் முதலிய உடல்கள், மனங்கள் எதிலிருந்து தோன்றியதோ அதற்கு இந்த பிரகிருதி. இந்த பிரகிருதியிலிருந்து தான் அனைத்து உலகமும் உயிர்களும் படைக்கப்பட்டது. இந்த படைப்பிற்கு எது காரணமோ
அது பிரகிருதி அல்லது மாயை. அந்த மாயை புருஷனை சார்ந்து இருக்கின்றன. அந்த மாயை முக்குணங்களையும் உடையது. அந்த மாயை அந்த புருஷனிடம் இருக்கின்ற சச்சித் ஆனந்த சுரூபத்தை வாங்கி கொண்டு அது உயிருள்ள பொருளாக இந்த உலகத்தைக்கு நிமித்த காரணமாகவும் உபாதான காரணமாகவும் விவர்த்த உபாதான காரணமாகவும் அது இருக்கின்றது. அதே என்னுடைய காரணம். சுருக்கமாக சொன்னால் ஈஸ்வரன்னு பேர். ஈஸ்வரனாலே பார்க்கும் இடமெங்கும் நீக்கமர நிறைகின்ற பரிபூரண ஆனந்தமே, பிரகிருதியே ஆனந்தமே. ஈஸ்வரனாலே அவன் எதை குறிக்குது? சச்சிதானந்த ஸ்வரூபத்தை குறிக்கிறது இல்லை. இந்த இடத்துல ஈஸ்வரனாலே மாயையும் புருஷனையும் பிரம்மமும் கலந்த ஒரு இறைவனுக்கு பெயர் ஈஸ்வரன். அதே அவனை என்ன வேண்டுமானாலும் எப்படி வேண்டுமானாலும் அவனை வணங்கலாம், எப்படி வேண்டுமானாலும் அவன் காட்சி தருவான். ஏன்னா எல்லாமே அவன் தானே. அதானே இந்த உலகமாகவா நீ ஈஸ்வரனை பார். சரி, நீ உன்னை படைத்தவனா ஈஸ்வரனாக பார். இந்த உடலை படைத்தவனா அவனும் ஈஸ்வரன் தான். வாழ்க்கையில் நடக்கின்ற அனைத்து மாற்றத்திற்கும் அனைத்து விஷயத்துக்கும் காரணம் அந்த ஈஸ்வரனா. அதனால சொல்கிறாங்க, இந்த உலகத்தில் இறைவன் இருக்கிறாரா இல்லையா என்பது அல்ல. தயானந்த சாமி சொல்லுவாங்க, முள்ளே காடம், கடவுள்தான் இருக்கின்றது. இறைவன் மிகப்பெரியவன், அனைத்தும் இறைவனே. இறைவனை தவிர இந்த உலகத்தில் வேறு எதுவும் இல்லை. காக்கை சிறையிலே நந்தலாளா உந்தன் கருமிநீரம் தோன்றுதையா நந்தலாளான்னு சொல்கிறான்ல. அது மாதிரி இறைவன்தான் இருக்கின்றான் என்ற உணர்வு நமக்கு வர வேண்டும். அதனாலவே ஆழ்வார்கள் நாயன்மார்கள் அனைத்தையும் சிவசிவ என்றிட தீவினை மாடும், சிவசிவட என்றிட தேவரும் ஆவார், சிவசிவ என்றிட சிவகதிதானே. இதே சிவகதி, இதுதான் முக்தி என்று பகவான் இதில் கூறுகின்றார். அனைவருக்கும் என்னுடைய தமிழ் சித்திரை புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் நலமாக இருக்க அந்த பகவானை நாம் பிரார்த்தனை செய்கின்றோம். இதோடு என் வகுப்பை நாம் நிறைவு செய்வோம். ஹரிவோம். புத்தாண்டு வாழ்த்துக்கள். நல்லா இருங்க. வாழ்த்துக்கள். வாங்க வாங்க.